அந்த ஒரு கான்ஸ்டபிள் நடிச்சிருப்பார் முருகன். டக்குன்னு வந்துட்டு ஒரு 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 ஒன்று முடிச்சுட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் தரணும். ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தரணும். அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு இவர் போயிடுவார். பார்த்துட்டு போயிட்டாரு. ஷார்ட் முடிஞ்சோன்னு சொன்னார், சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ரியாக்ஷனு. எல்லாரையுமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார், எல்லாரையும் பேர் விட்டு சொல்லுவார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேரோட பேர் தெரியும். அவங்களுடைய ஃபேமிலி பற்றி விசாரிப்பார். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போ ஏன்னு புரியல, எதனால் அவசியம் இல்லை. இந்த செட்டையே நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன்னா எல்லாருமே சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த சீன், விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த ஃபிலிம். அதை ஒரு ஃபிலாசபியாகவே ஃபாலோ பண்ணுறாரு. நான் அவர் அப்போ கூப்பிடும்போது நான் கரெக்டாக நம்ம சிந்து பாத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நல்லா இவ்வளோ பல்காக, நல்லா போண்டா கோழி கலரில் முடி வச்சுக்கிட்டு அப்படி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு டெட் கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தர் எதிர்பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது, ஐயா நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. நம்ம விக்ரம் சரத், சூர்யா சரத் சொல்கிறதுக்கு ஏன்னா நான் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நிறைய கேள்விகள் கேட்டு லைக் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சம் இன்சிடென்ட்ஸ் எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சேதுபதியிலேருந்தே சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு அவர் பேர் வந்து முருகன், அந்த ஒரு கான்ஸ்டபிள் நடிச்சிருப்பார் முருகன். டக்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு ஒன்று முடிச்சுட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் தரணும். ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தரணும். அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு இவர் போயிடுவார். பார்த்துட்டு போயிட்டார். ஷார்ட் முடிஞ்சோன்னு சொன்னார், சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ரியாக்ஷனு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இட் மேட் ஹிம் ஸோ கம்ஃபர்டபுள். ஓகே, கூட நடிக்கிற அந்த அதர் ஆர்டிஸ்ட்டை. ஓகே, அப்போது அவர் வந்துட்டு நமக்கு அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸ் வரல, நமக்கு ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு. அப்போது எதனால் இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார், எல்லாரையும் பேர் விட்டு சொல்லுவார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேரோட பேர் தெரியும். அவங்களுடைய ஃபேமிலி பற்றி விசாரிப்பார். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போ ஏன்னு புரியல, எதனால் அவசியம் இல்லைல்ல, வந்தால் நடித்தா போனான்னு இருக்கலாம்ல, அவசியம் இல்லைல்ல அப்படின்னு. அப்புறம் தான் ஒன்று புரிய ஆரம்பிச்சது. சின்ஸ் ஹீ இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செட், அவர் ஒரு கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணுறாருல, அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொத்த செட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, சம் பாசிட்டிவ் வைப் மாதிரி வைப்புன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்களும் நானும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சீன் செம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நானும் இயக்குனரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நானும் டிஓபியும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த செட்டையே நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன்னா எல்லாருமே சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த சீன், விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த ஃபிலிம். அதை ஒரு ஃபிலாசபியாகவே ஃபாலோ பண்ணுறாரு. அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு பண்ணலை, அவர் இயல்புலேயே அது இன்னும் அவருக்கு பயங்கரமாக அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அது என்னுடைய பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் இப்போ ஒரு செட்டில் வந்து நான் தான் அங்கே மோஸ்ட் சீனியராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஐ மேக் ஷோர் தட் ஐ மேக் எவ்ரிபடி ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த செட். ஓகே, இந்த ஹைராக்கி இல்லாமல் அந்த ஒரு எது வந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய கடமை அப்படின்றத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் வேல்யூபிள் லெசன், மறக்கவே மாட்டேன். ஓகே, கேட்கும்போதும் பயங்கரமாக ஆமாம். ஸோ எஸ், நிறைய பேர் இதை கேரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அது எல்லாமே இப்போ சொல்லியிருந்தீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் யூ பீயிங் ஃப்ரம் 2015 ஸ்டார்டட் இன் மூவிஸ் அப்படின்ற வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி அந்த டைமில் வந்திருக்கும். when you are doing something அப்படின்னு வரும்போது சம்திங் மிஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மிஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இல்லை பிரதர். ஏன்னா நான் ரொம்ப சூஸி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். 10 years முடிஞ்சிருச்சு, 25 இருக்குமா. ஸோ 10 years முடிஞ்சிச்சு. அந்த 10 years I have done 26 films. 20 films have released, 26 projects, 20 have released. ஸோ அவ்வளோதான். அண்ட் மிஸ் பண்ணது, நான் வேணான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அது ஒரு 20-25 இருக்கும், அவ்வளோதான். அதில் முக்கால்வாசி நான் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் வந்து போலீஸ் கேரக்டராக இருக்கும். ஓகே, அந்த போஸ்ட் சேதுபதி போலீஸ் வந்து என்னை துரத்துச்சு. ஸோ அதில் நிறைய வேணான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சில இந்த சைல்டு அப்யூஸ் கேரக்டர்ஸ் அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லியிருக்கேன். தவிர்த்து இல்லைனா வெரி ரேர் சான்சஸ் ஏதாவது ரொம்ப ஒர்க்கே ஆகாத ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வேணான்னு சொல்லியிருப்பேன். தவிர மற்றபடி ஓகே, அந்த மேஜரான இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இது நம்ம அதெல்லாம் நோ சொன்னதும் கிடையாது. சம்திங் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்பீங்க, அந்த டைமில் பண்ண முடியாத ஒரு அப்படி நடந்ததில்லை. நடந்ததில்லை. ஓகே, பட் நான் என்னன்னா கூழாங்கல்ல வந்து நீங்கள் கமிட் ஆகிற மாதிரி அதனால அடி அண்ணன் கூழாங்கல் அது எப்படியுமே நான் பண்ணியிருப்பேன்னா, எப்படியுமே கூழாங்கல்ல அந்த அப்பா கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு அது எப்படியுமே வினோத் என்ன ஒத்துந்துருப்பாரான்னு தெரியல. வினோத் வந்து
ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் அண்ட் அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி நான் அவர் அப்போ கூப்பிடும்போது நான் கரெக்டாக அந்த சிந்து பத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நல்லா இவ்வளோ பல்காக நல்லா போண்டா கோழி கலரில் முடி வச்சுக்கிட்டு அப்படி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் அது அவரு அதுக்கு டெட் கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தர் எதிர்பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது, ஐயா நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் சரத் சூர்யா சார் சொல்கிறதுக்கு. ஸோ அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எப்படியுமே அவர் ஒருத்தரை காமிச்சார்ல, அந்த கேரக்டராக நான் ஆகணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதுக்கே ட்ரைனிங்கே போயிருக்கணும். ஸோ அது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்றது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. ஓகே, குழாங்கல் நம்ம பண்ணியிருக்குன்னு தான் அது எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு அந்த டைமில் எக்ஸாக்டாக? லைக் அவங்க தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். என் நண்பர் ஒருத்தர் மகேஷ், அவர் இப்போ யூஎஸ்ல இருக்கார். அவரு வந்து வினோத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் போய் லிங்காவை பாருங்கள், நீங்கள் இது கரெக்டாக செட் ஆகும், நல்லா இது பண்ணுவார். இவரும் வந்து என்னுடைய ஒரு பைலட் ஒன்று பார்த்துருக்காரு. ஸோ அதனால் இவருக்கும் பிடிக்கும். அப்படி தான் வந்து கதை சொல்ல வரும்போதே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. ஓகே, அப்போயே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக உட்காந்து கதை கேட்டோன்னே எனக்கு வந்து எப்படியா எழுதுனா இதை நீ எப்பா அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் அப்போது என்னாலையும் சாலிடாக சொல்ல முடியல, நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி. ஏன்னா இப்போ போயிட்டு அந்த ஷூட்டிங்கை முடித்து வந்து அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி எல்லாமே நடந்து முடியும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவ்வளோ பெரிய ஒரு படம் கமிட் ஆகிறது பெரிய விஷயம், அது ஷூட்டிங் போகிறது அதை விட பெரிய விஷயம். இதில் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, கன்சிடரபிள் மார்க்கெட் இருக்குன்னாவது நான் அதை சொல்லலாம். நம்மளே ஃப்ரெஷரு, ஸோ நம்ம என்ன பேச முடியும், அதுவும் சொல்லவும் முடியாது. நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவர் வந்து மகேஷ் சொன்னாப்புல இல்லை வேறு மாதிரி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் ஐயா, அவர் படம் ஜெயிக்கணும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. ஓகே, படம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு, அது ஜெயிச்சிட்டாப்புல அது போதும் அப்படின்னு. இப்போ வரைக்குமே ஐ மீன் குட் டச் வித் வினோத். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஓகே என்ன இன்னும் எந்த படத்துலையும் நீ உள்ள கூப்பிடலை அப்படின்னு. அவர் வந்து என் நண்பரே வரமாட்டேங்க, கரெக்டாக அமைய மாட்டேங்குது நண்பரே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம்.